அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வருகின்ற 13ஆம் தேதி தமிழகம் தலைநகர் சென்னைக்கு வராரு. அப்போ முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசுறாரு. அப்போ திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் மூலமா அதற்கு பிறகு தமிழகத்துல அமைய போகும் கூட்டணி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு அடிப்படையான விடை கிடைத்துவிடும். தமிழகத்துல பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அதிமுக திட்டவட்டமா அறிவித்ததை அடுத்து தமிழகத்தில் கூட்டணி மாற்றங்களுக்கான ஒரு கதவு திறந்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கப்பட்டது. குறிப்பா பாஜகவின் சவாலை எதிர்கொள்ளவும் அதே போன்று அமலாக்கத்துறையின் நெருக்கடிகளை குறைக்கவும் திமுகவிற்கு இந்த தேர்தலில் அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி வசமே அதிமுக தொடர்கள் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பாஜகவிற்கோ தாங்கள் வளர்ந்து விட்டோம் அப்படின்னு வளர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி காட்டப்படக்கூடிய ஒரு பிம்பத்தை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இருக்கு. இந்த அரசியல் சூழ்நிலைகளுக்கு பயன்படுத்தி தங்களுக்கு கூடுதல் சீட்டுகளை வாங்கணும் அப்படின்னு துடிப்போடு இருக்கக்கூடிய பாமக, விசிக போன்ற கட்சிகளின் காய் நகர்த்தல்கள் அப்படின்னு தமிழக அரசியல் களம் வெளிப்படையாக இல்லைனாலும் ஒரு விதமான உள்படபடப்பு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் காங்கிரஸ் கூடுதல் சீட்டுகளை கேட்குமோ இல்லைன்னா பாஜகவை விட்டு பிரிந்த அதிமுகவுடன் அணி சேர்ந்து விடக்கூடுமோ அப்படிங்கிற அரசியல் கணக்குகள்லாம் உலா வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பாஜகவோட இருந்தபோது அதிமுகவை காங்கிரஸோ அல்லது அதிமுகவை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்தது கிடையாது அப்படிங்கிறதா அதுக்கு காரணமாயிருக்கு. ஆனால் கார்கே மல்லிகார்ஜுன கார்கே வர 13ஆம் தேதி சென்னை வரவிருப்பதும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினை சந்திக்கவிருப்பது ஒரு முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே தெரியுது. பொதுவாகவே திமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா இந்திரா காந்தி காலத்திலிருந்தே மேலிட தலைமை தான் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும். திமுக தலைவர் கருணாநிதி டெல்லிக்கு சென்று இந்திரா காந்தியை சந்தித்தே இறுதி முடிவை எடுப்பார். சோனியா காந்தி காலத்தில் சோனியா காந்தியே சென்னைக்கு வந்து திமுக தலைவரை சந்தித்து கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஆனால் ராகுல் காந்தி காலத்தில் இந்த நிலையை மாற்றினாங்க. காரணம், மத்தியில் காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் சிபிஐ அறிவாலயத்திற்கே அனுப்பி விசாரிக்கப்பட்டது தான் அது காரணமாக சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் திமுக ஒரு மாநில கட்சி தான். ஒரு மாநில கட்சியுடன் தேசிய தலைமை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டியது கிடையாது. மாநில தலைமை தான் கையெழுத்திடும் அப்படிங்கிற நிலையை மேற்கொண்டார். இதனால் 2011ஆம் ஆண்டில் சட்டமன்ற தேர்தலில் 63 தொகுதிகளை காங்கிரஸுக்கு ஒதுக்க வேண்டிய நிர்பந்தத்தோட அன்றைய மாநில தலைவர் தங்கபாலுவே திமுக தலைவர் கருணாநிதியோட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த தேர்தலில் திமுக 23 இடங்களை மட்டுமே பெற்று எதிர்கட்சியாக கூட வர முடியல. அந்த தேர்தலில் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 63 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. காங்கிரசின் உண்மையான பலத்தை நிரூபிக்க கலைஞர் கருணாநிதி மேற்கொண்ட ராஜதந்திரத்தின் விளைவு தான் இது அப்படின்னு கூட பரவலாக பேச முடியும். இது சட்டமன்ற தேர்தலில். இந்த நிலையில தான் காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை உணர்ந்து இறங்கி வர ஆரம்பிச்சாங்க. இப்போ அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்னை வராரு. கடந்த 2019 மக்களவைத் தேர்தலின் போது காங்கிரசுக்கு திமுக தமிழகத்தில் 9 இடங்களை ஒதுக்குனாங்க. இதில் திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சி, சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. தேனி தொகுதியில் மட்டுமே ஓபிஎஸ் உடைய மகன் ஓபி ரவீந்திரநாத் ஈவிகே இளங்கோவன் தோல்வியடைந்தார். ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். இந்த நிலையில கடந்த தேர்தலை விட இந்த முறை ஓரிரு தொகுதிகள் குறைக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் சிவகங்கை, விருதுநகர், தேனி, திருச்சி தொகுதிகளை தங்களுக்கு தரணும் அப்படின்னு திமுகவினர் தான் அங்கு வேலை செய்து காங்கிரஸாரை வெற்றி பெற வைக்க வேண்டியிருக்கு. காங்கிரசின் பலம் இங்கெல்லாம் பெரிதாக இல்லை அப்படிங்கிற குறையோடு இருப்பதோடு இந்த தொகுதிகளில் திமுகவே போட்டிடணும் அப்படின்னு வலியுறுத்தி வராங்க திமுகவினர். இந்த சிக்கலை எல்லாம் திமுக எதிர்கொண்டிருக்கும் நிலையில காங்கிரஸ் 21 தொகுதிகளின் லிஸ்ட்டை கொடுத்து 15 தொகுதிகள் தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த நிலையில தாங்கள் பேசினா வேலைக்காகாது அப்படின்னு தெரிந்து கொண்டதுடன் காங்கிரசின் அகில இந்திய பலத்தின் அடிப்படையிலும் இந்த இறங்கி வரும் போக்கு வந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்ல வேண்டியிருக்கு. இருந்தாலும் திமுக பக்கமே காங்கிரஸ் இருக்கிறது என்பதற்கான அச்சாரமாக இது பார்க்கப்படுது.
அதனால காங்கிரஸ் இனி அதிமுக பக்கம் திரும்ப வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையா இருக்கு. பாஜகவிடமிருந்து விலகிவிட்டதாக கூறும் அதிமுகவின் மீது பிற கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறது காங்கிரஸ் நிலைப்பாட்டை வைத்து முடிவுக்கு வந்துவிட முடியாது. பாமக, தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், கொங்கு மக்கள் தேசிய கட்சி, சிறுபான்மை கட்சிகள் சிலவற்றில் பெரும்பாலானவை இருக்கும் கட்சியின் தலைமையிலான ஒரு கூட்டணியே மெகா கூட்டணியாக அமைய போகுது.